ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். இப்போ வந்து நம்ம முட்டை போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கப் கடல மாவு, 1 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க. பெப்பர் தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா முட்டையில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோம். அதில் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டால் வெடிக்குதுன்றாங்க, அதனால் தெரியல. எண்ணெயில் போட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்குது. அதனால் வந்து அப்பப்போ கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. ஏன்னா இது வந்து உள்ள மாவாக இருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.